நீங்க பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன். வெயிட் இன்னைக்கு நம்ம வேற ஒரு கெட்டப் சேஞ்சிலேருந்து இன்ட்ரோ ஆரம்பிக்கலாம். வெல்கம் டு சன் சிட்டி மேஜிக் ஷோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கைஸ், இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எக்ஸ்பெரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதையே பண்ணி போர் அடிக்கிறதுனால கொஞ்சம் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம வந்து மேஜிக் வந்து பண்ண போகிறோம். டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. ஓகே கைஸ், இன்னைக்கு எப்படி நம்ம மேஜிக் பண்ண போகிறோம் அப்படின்னா, மேஜிக் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கேஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து இருக்குதுங்க. நீங்கள் பார்க்குற எல்லா விதமான மேஜிக்கும், டிவியில் பார்க்குற எல்லா மேஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஜெட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ட்ரிக்கு தான். அந்த ட்ரிக்குக்கான மேஜிக் கிட்ட தான் கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் கேஜெட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வச்சு தான் வந்து வேறு என்ன பண்ண போகிறோம், ஃபன்னு தான் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், மேஜிக் பண்ணுறதுக்கான மேஜிக் கேஜெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இதெல்லாம் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட கிடையாது. மேபி உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மேஜிக் என்ன இருந்துச்சுன்னா அந்த ட்ரிக்குக்கான கேஜெட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து அன்பாக்ஸ் பண்ணோம். ஒவ்வொன்றையும் அன்பாக்ஸ் பண்ணி அதை வச்சு ரியல் மேஜிஷியன் வந்து எப்படி வந்து மேஜிக் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து முதல்ல நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டணும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதில் இப்போ எதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற அந்த ஒரு மேஜிக் கேஜெட் என்னங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ஒரு மேஜிக் ஸ்டிக்கு. சடனாக வந்து ஷக் அப்படின்னு வரக்கூடிய ஒரு மேஜிக் ஸ்டிக்கு. அதுதான் வந்து இதில் இருக்குது. ஏன்னா சின்னதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இது வந்து மேஜிக் மூலியமாக இதை பெருசாக்கணும். அண்ட் இப்போ அதை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து அந்த இன்விசிபிள் மேஜிக் ஸ்டிக். என்ன நம்மளே ஏதாவது பேரை சொல்லிக்கலாம். அது என்ன பேர் எனக்கே தெரில, ஏதாவது அடிச்சு விட வேண்டியதான் பேர். ஓகே, இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு பின்னு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த பின்னை உருவிட்டோம் அப்படின்னா வந்து இது வந்து அப்படியே நீளமாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி அப்படியே பெருசாக வந்து இந்த மேஜிக் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒவ்வொரு மெஜிஷியனும் வந்து மேஜிக் பண்ணுறது தேவையான எல்லா விதமான அந்த கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோட்டில் தான் போட்டிருப்பாங்க. அந்த கோட்டை சுற்றியுமே அவ்வளோ கேஜெட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ட்ரிக்குக்கும் ஒவ்வொன்றும் வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ இதை வச்சு எப்படி மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நீங்களே பார்க்க போகிறீங்க. அண்ட் இப்போது ஓகே, மெஜிஷியன் மாதிரியே பண்ணிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். எனக்கு வருமானம் தெரில, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து மெஜிஷியன் நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணோம். அப்படியே கையில் இருக்கிறதெல்லாம் தெரியாமல் அப்படியே காகரா போக்குறமே தெரியாமல் எப்படியெல்லாம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அப்படியே சும்மா அப்படியே பண்ணி விட்டோம்னா ஐயோ 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 உருவிட்டு போயிடுச்சுங்க. எங்கடா அதை காணா, இந்த பின்ன எங்கடா போணுச்சு அறிஞ்சு வீணாகிட்டான். காய்ஸ், ஆக்சுவலாக இது வந்து குச்சி மாதிரி வந்துருச்சு. டக்குன்னு அந்த ஒரு சின்ன லாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கிளிப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் பண்ணோன்னா அது மட்டும் ரிலீஸ் ஆகிருச்சு. அது போன ஃபோர்ஸுக்கு வந்து புட்டின்னு அங்கே போய் விழுந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் குச்சி. பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இது வந்து நல்லா சுருட்டி வந்து வச்சுருந்தாங்க. பட் இது அகைன் வந்து உள்ளே சுருட்டம் இல்லை. ஆரம்ப மேஜிக்கே புட்டின்னு போயிருச்சு. ஒன்று காணும். இட்ஸ் ஓகே, வெல்கம் பேக் டு சன் சிட்டி மேஜிக் ஷோ. அண்டு ஒரு மேஜிக் பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்த மேஜிக்கு சூப்பராக நான் பண்ணிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோட இதை தூக்கி தூரமாக போட்டுட்டு அடுத்தது வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொறுமையாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணோன்னே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டார்ச் டு ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மேஜிக் ஃபயர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸான மேஜிக் ட்ரிக்கில் இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒன்று. இதை வச்சு இப்போ எப்படி மேஜிக் பண்ணுறது அப்படின்றது இப்போ பாருங்கள். இது எங்கிட்ட புட்டிங்கிட்டு போகுதுன்னு தெரில. இந்த மாதிரி தான் வந்து
இது பார்க்குறதுக்கே ஒரு கம்பியில் சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் ரோஸ் வச்சுருக்கிறாங்க. கம்பி வளைஞ்சு போயிருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ இதை வச்சு என்ன பண்ணுவோம்? ஓகே கைஸ், அதே மாதிரி மெஜிஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ஃப்ளவரை வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி கோட்டுக்குள்ளே கையை விட்டு எடுத்துருவாங்க நம்மள்ட்ட கோட்டில். ஸோ நம்மளும் இப்போ அப்படியே கோட்டிலேருந்து எடுக்கிற மாதிரி எடுத்து மறுபடியும் அப்படி வந்து நம்ம வந்து மேஜிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவரை வந்து ஃபயர் பண்ணணும். சீரியஸ் கைஸ், நல்லா ஊற்று. இந்த ஃபயரை மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே அணைஞ்சிட முடியும். ஓகே, இப்போ மெஜிஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேஜிக் மந்திரத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா, லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் கால்ட் ரோஸ் மேஜிக். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெஜிஷியன் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கேமராமேன், ஐ லவ் யூ, வாங்கிக்கிங்க. ஓகே, இது வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு தான். பட் ட்ரிக்கை வந்து எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணுறவங்க யாரால் பண்ண முடியும் அப்படின்னா, ரியல் மெஜிஷியனில் மட்டும்தான். ஒரு டாட் பர்சன் கூட நம்மளை கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப மைனூட்டான சின்ன ட்ரிக்கையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால தான் அவங்க மெஜிஷியன். நம்ம வந்துட்டு ஒரு மெஜிஷியன். ஓகே, அந்த வகையில் அடுத்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஃபன் பண்ண போகிற எக்யூப்மெண்ட் எதை பண்ணலாம், இதையே பண்ணோம். பேக் ஓப்பன் பண்ணால் அவ்வளோ என்ன இருக்குது அப்படின்னா, வாவ், டேஞ்சரஸான ஒரு மேஜிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. இது வந்து ஒரு நைஃபு, கத்தி, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, அப்படி லைட்டாக டச் பண்ணாலே செம்ம ஷார்ப்பு. இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுலேயுமே வந்து ஒரு சூப்பரான மேஜிக் ட்ரிக் வந்து இருக்குது. காய்ஸ், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்க, பல்லன்னு மின்னுது, அப்படியே தொட்டாலே. இந்த ஷார்ப்பான கத்தியை வந்து எடுத்தாச்சு. ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தான் சும்மா அவ்வளோ அப்படியே பொறுமையாக எடுத்தோம்னா அப்படியே உண்மையிலேயே குத்தி எடுக்கிற மாதிரி நமக்கு ஒரு ட்ரிக். அவ்வளோதான், ரொம்ப ஷார்ப்பெல்லாம் கிடையாது, மழுங்கி போன பிளாஸ்டிக். இது வந்து மக்கி போன பிளாஸ்டிக் இந்த நைஃபு. அந்த மாதிரி வந்து இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி ஃபார் மேஜிக் ட்ரிக்காக. உங்கள்கிட்ட வரல அச்சுச்சோ. ஸோ டம்மியான ருபாக்கு ஒரு நைஃபு. ஓகே, குவாலிட்டி என்னமோ அவ்வளோ அளவுக்கு ஒன்றும் பெஸ்ட்டாக இல்லை. குத்துனதில் இதுவே வளைஞ்சிருச்சு. ஓ நோ. ஓகே, இதையும் தூக்கி போட்டு அடுத்த மேட்சுக்குள்ளே போயிடலாம். இது என்னென்ன ஃபன் பண்ண போகுதுன்னு தெரியலையே. ஓகே, இந்த மேஜிக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசிங் வேர்ல்டு ஸ்வாலிங் ஃபீடா இன்னும் நினைக்காது இல்லையா. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே என்ன இருக்குன்னு நினைக்க தெரியும். ஓகே, இந்த மேஜிக்கும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான, வேர்ல்ட் டேஞ்சரஸ், மோஸ்ட் டேஞ்சரஸ் மேஜிக்கில் ஒன்று தான் இந்த ஒரு மேஜிக்கு. அண்ட் அந்த பொருளை அப்போ உங்களுக்கு நான் எடுத்து காட்ட போகிறேன். காய்ஸ், இது வந்து ஒரு மிகப்பெரிய கத்தி. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதுனாச்சும் டூப்ளிகேட் கத்தி. ஆனால் இது உண்மையிலே ஒரிஜினலான பீஸு. பாருங்கள், உண்மையிலே ஷார்ப்பாக தான் இருக்குது, ஸ்டீலு. அண்ட் இப்போது இந்த பெரிய நைஃபை வச்சு நான் மேஜிக் பண்ண போகிறேன் தெரியுங்களா. பாருங்கள் இப்போ நீங்களே. ஓகே, இந்த நைஃப் அப்படியே என்ன பண்ண போகிறோம், நம்ம வாய்க்குள்ளே விட போகிறோம் கைஸ்.
பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. ஆக்சுவலாக இது வந்து ரியல் கிடையாது. ஏறுங்க இப்படி வந்து நாக்குள்ளே உள்ள வாய்க்குள்ளே சுருண்டுக்கும். ஆனால் இது வந்து உண்மையான கத்தி கிடையாதுங்க, ஃபேக்கு. கரெக்டாக அதை வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதனால சொன்னல இந்த மேஜிக் அப்படின்றது ஒரு ட்ரிக்கு தான். அதை பர்ஃபெக்டாக பண்ணணும். அண்ட் இதே வந்து நல்ல நூலோட ப்ராக்டிஸ் பண்ணால் பண்ணலாம். அண்ட் இது வந்து உள்ளே நம்ம வாய்க்குள்ளே உள்ளே போனோடனே இது வந்து ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியே அப்படியே பொறுமையாக கத்தி உள்ளே போகிற மாரி அப்படி நம்ம பொறுமையாக பண்ணணும். அதேமாதிரி எடுக்கும்போதே ரொம்ப கஷ்டம். நாக்கில் வந்து மடக்கி மறுபடியும் இதை வந்து எடுத்து நிமித்தி வெளில காட்டணும். ஸோ வந்து உண்மையான கத்தி உள்ளே போயிட்டு வந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு டேஞ்சரஸான மேஜிக் அப்படின்னு நான் சொன்னது. ஓகே, அடுத்த மேஜிக் என்னன்னு பார்க்கலாமா? அண்ட் அடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது. அண்ட் இந்த மேஜிக்கை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு கன்ஃபியூசிங் மேஜிக் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மேஜிக் கேஜெட். இது வந்து என்ன சொல்கிறது, எப்படி இந்த மேஜிக் பண்ணுறது அப்படின்றத நீங்களே பாருங்கள். உங்களை பண்ணியே காமிச்சிடுறேன். பார்த்துருப்பே தான், புதுசு கிடையாது. எல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது, பழசு தான். இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் அதை வந்து பண்ணுறோம், சன்சிட்டி ஸ்டைலில். ஓகே, இப்போ வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் நல்லா வந்து பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், நம்மளுடைய இந்த பேக்கை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்றத இப்போ உங்களை பண்ணி காட்டுறேன். பர்ஃபெக்டாக வருமா அப்படின்லாம் தெரில, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பார்ப்போம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் எப்படி இருப்பாங்க, உங்களை கோட்டில் வச்சுருப்பாங்க, ஃப்ரூட்டி வெளியில் மடித்து வச்சுருப்பாங்க. அந்தமாரி அதே மாதிரி நம்மளும் பண்ண வைப்போம். த ஃபைனல் மேஜிக் இஸ் ஓகே, திஸ் இஸ் ஃபார் ஒரு பாயே பாருங்கள். ஒன்றும் இல்லை இந்த பைக்குள்ளே. சி ஓகே ஓகே. அண்டு இப்போ இந்த பையை நல்லா உற்று நோக்குனீங்க அப்படின்னா அண்ட் மேஜிக் என்ன அப்படின்றத நீங்களே பார்க்க போகிறீங்க. ஓகே, சி அண்ட் பூம் பாஞ்சிங் குவாங். பையன் மட்டும் நல்லா ஒத்து பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா பாருங்கள் 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 பாருங்கள். ஓ சீரியஸ் கைஸ், இந்த மாதிரி தான் உள்ளேருந்து எக்கை வந்து சீக்கிரட்டாக மறைச்சி வச்சு எடுக்கிற ஒரு சீக்ரெட் பேக்கு. அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்குள்ளே வந்து இன்னொரு பை இருக்குது. அந்த பை கடையில் உள்ளே வந்து இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அப்படி ஒரு மேஜிக். கை தட்டுறது எனக்கு எங்கே வரைக்கும் கேட்குது. அவ்வளோதான் கைஸ், இந்த மேஜிக் ஷோஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி போர் அடிச்சதுனால கொஞ்சம் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம பண்ணோம். இதில் வந்து இந்த கத்தி லைக் வந்து இந்த பேக்கு கூட பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம பண்ண 5 மேஜிக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி, ஃபஸ்ட்டு இது மேஜிக்கானே தெரில, அதையாச்சும் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ணா இந்த மாதிரி வேறு என்ன பண்ணலாம், இதே மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போடலாமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய கேஜெட்ஸ் இருக்குது. எல்லா கேஜெட்ஸையும் வாங்கி மறுபடியும் பார்ட் 2ல் வந்து ஃபன் பண்ணலாம். அண்ட் வேறு என்ன பண்ணலாம், நீங்கள் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். see you tomorrow another new video. ஓகே, மேஜிக் மன் மாதிரியே வந்தேன். இப்போ மேஜிக் மன் மாதிரியே